பிரைஸ் லார்ட் இருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் மேலே யாராவது எரிச்சலாக இருக்கிறாங்களா? நீங்கள் உங்களுக்கு நல்லது நினைச்சாலும் அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்களா? உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட தப்பாக சொல்கிறாங்களா? உங்கள் வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? உங்களை கண்ணில் கண்டாலே அப்படி எரியுதா? இப்படிப்பட்ட நபர்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காகவே ஒரு வார்த்தை அனுப்புகிறார். உன் பேரில் எரிச்சல் கொள்ளுகிற யாவரும் வெட்கி லட்செடுவார்கள் என்று. ஆமென். அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது என்ன நடக்கும் என்று தானே நான் கடந்த சில தினங்களாக பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால உன் மேலே எரிச்சலாக இருக்கிற, உன் மேலே பொறாமையாக இருக்கிற எந்த நபரை குறித்தும் கவலைப்படாத, நீ என்னையே நோக்கிப்பார். அப்படி உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கி லட்சம் அடைவார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க வெட்கப்பட்டு போகிறது மாத்திரம் இல்லைங்க, அவங்க அவமானப்பட்டு போவார்களாம். ஆமென். வேதத்தில் ஒரு சாட்சி உண்டு, அதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீது கோலியாத் அறிந்த பகுதி தான். தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தன் சகோதரன் நடுவே தேவன் அபிஷேகம் பண்ணினார். அப்படியும் அவன் புறக்கணிக்கப்பட்டு தானே இருந்தான். அதற்கு பிறகு அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறான். சவுலுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறான். சவுலின் ஆயுதத்தாரியாக மாறுகிறான். இதை பார்த்து இன்னும் அவன் சகோதரர்களுக்கு மிகுந்த பொறாமை வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பெலிஸ்தனாகிய கோலியாத் இஸ்ரவேலருக்கு எதிராக எழுப்பி நின்ற போது அவனை எதிர்த்து சண்டையிடுவதற்கு ஒருவருக்கும் தைரியம் இல்லாமல் அத்தனை பேரும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா மற்றும் தளபதிகள் உட்பட. இந்த யுத்தப்படையில் இந்த தாவீது மேல் பொறாமை கொள்ளுகிற 3 சகோதரர்களும் அங்கு இருந்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் யுத்த களத்தில் தன் சகோதரர்களை விசாரிக்க சென்ற தாவீது பெலிஸ்தனாகிய கோலியாத்தோடு யுத்தம் பண்ண விரும்புகிறான். தாவீது கோலியாத்தோடு யுத்தம் பண்ண தயார் என்று சொன்னபோது இந்த 3 புருஷர்கள், இவனோட உடன் பிறந்த சகோதரர்கள் 3 பேர் யுத்த களத்தில் இருக்காங்கல்ல, பொறாமை வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. இவன் பெரிய இவனா, இவன் சண்டை போட வந்துட்டான், இவன் அகங்காரத்தை அறிவேன், உன் துணிகரத்தை அறிவேன், ஆடை எங்கே விட்டு வந்தேன், ஆடு மேய்க்கிறவனே ஆடு மேய்க்கப்போ, அது எங்கே விட்டு வந்தேன், எங்கே வந்து என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி மிகவும் நக்கலாக பேசுகிறான். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நம்ம நல்லதனையாக செய்ய நினச்சோம், நம்ம சண்டை போடணும்னு நினச்சோம், ஆனால் இப்படி எங்கள் அண்ணன் பேசுகிறானே, ஏன் இப்படி இவங்க எப்படி நினைக்காங்க அப்படின்னு சொல்லி இருதயம் கலங்கியிருப்பீங்கல்ல, நொறுங்கியிருப்பீங்கல்ல, ரொம்ப அப்செட் ஆகியிருப்பீங்களா? ஆனால் தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? இவங்க பேச்சை கேட்கல, கேர் பண்ணவே இல்லைங்க, தூக்கி போட்டுட்டு திரும்ப கேட்குறான், இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? தகவல் சவுல் ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. சவுல் இடத்துல தாவீது அழைத்து கொண்டு போய் விடப்படுகிறான். அந்த கோலியாத்தை தாவீது ஒரு குழாங்களிலே வீழ்த்தினான், தலையை துண்டி திடுத்தான். அடுத்த கணம் ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் தாவீதை கண்டபோது நடுங்கினார்கள். யார் இந்த மாவீரன்? ஒரு இளைஞனாக இருந்து இவ்வளோ பெரிய தைரியம் உள்ள இந்த மாவீரன் யார்? இந்த தேசத்துக்குள் இத்தனை நாட்கள் மறைந்து கிடந்த இந்த மாவீரன் யார்? ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் தாவீதை துதிபாடினார்கள். எப்படி தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000. இந்த தாவீதின் சகோதரர்கள் தாவீது மீது கொண்ட எரிச்சல் நிமித்தம், பொறாமை நிமித்தம் தாவீது ஒருவேளை கூனி குறுகி போய் நமக்கு இது தேவையில்லை, நம்ம பாட்டில் வீட்டை பார்த்து போவோம்னு சொல்லி போயிருந்தான்னு சொன்னால் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது உடஞ்சி போய் தான் உட்காந்துருப்பான். இப்படி எங்கள் அண்ணன் சொல்லிட்டானே, இப்படி எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போயிருந்திருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அதை கேர் பண்ணலை. அவனுக்கு ஒன்று தெரியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த கோலியாத்தை நான் முறியடிக்க முடியும். அப்போது தேவன் என் கூட இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை யாரும் தடை செய்ய முடியாது. இந்த எரிச்சல் படுறவன், இந்த பொறாமப்படுறவனை கண்டு நான் ஏன் சோர்ந்து போகணும்னு சொல்லி அவனை தூக்கி போட்டுட்டு யுத்த களத்துக்கு போனான். கோலியாத்தை வீழ்த்தினான், ஜனங்கள் முன் உயர்த்தப்பட்டான். பிற்காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறி போனான். ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் தாவீதை தூக்கி வைத்து கொண்டாடிய போது தாவீது அற்பமாய் பேசின அந்த 3 சகோதரர்கள் எங்கே? தாவீதுக்கு முன்னால் நிற்க முடிஞ்சுதா? இன்றைக்கு இதை பார்க்கிற உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு மனிதனை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ, என் கூட பிறந்தவன், என் கூட பிறந்தவா இப்படி பேசுகிறாங்களே, ஐயோ என் இரத்த சம்பந்தமான உறவு, ஐயோ என் கூட நல்லா பழகிட்டு அந்யோன்யமாக இருந்துட்டு நீங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் என்னை பற்றி போய் மற்றவங்கள்ட்ட தப்பாக சொல்லியிருக்காங்களே, என்னை விட்டு கொடுத்து பேசிட்டாங்களே, நான் எப்படி நம்பினேன், இப்படி என் மேலே பொறாமையோடு இருந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி சுற்றி இருக்கிற நபர்களை பார்த்து ஒரு நாள் கலங்கி போகாதே, அதை பார்த்து சோர்ந்து போகாதே, முன்னேறிப்போ. கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். உன் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்யும்போது உன் பேரில் எரிச்சல் கொண்டவர்கள், உன்னை பார்த்து பொறாமப்பட்டவங்களாம் வெட்கப்பட்டு போவாங்க, அவமானப்பட்டு போவாங்க,
தாவீது எப்படி இந்த இடத்துல உயர்த்தப்பட்டானோ அதே போல் நீயும் உயர்த்தப்படுவாய் தேவனுடைய பிள்ளையே. புரிந்து கொண்டீர்களா? ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவை நன்றதயத்தோடு துதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தை இந்த நாளில் கொடுக்க பண்ணின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் மீது எரிச்சல் கொள்ளுகிற, தங்கள் மீது பொறாமை கொள்ளுகிற நபர்களை குறித்து இனி கவலைப்பட மாட்டார்கள். அப்பா, எப்படி தாவீதோடு நீர் இருந்து அந்த கோலியாத்தை வீழ்த்தி அந்த இஸ்ரவேலர் மத்தியில் அத்தனை பேரும் தாவீதை துதிபாட செய்தீரோ, தாவீதை மேன்மைப்படுத்தினீரோ, அதே போல் உம்முடைய பிள்ளைகளையும் நீர் மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நன்றி. இனி வரும் காலங்கள் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க போகிறதுக்காக நன்றி. யார் இவர்கள் மீது எரிச்சல் பட்டார்களோ, யார் இவர்கள் மீது பொறாமைப்பட்டார்களோ, யார் இவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்கள் இனி அவமானப்பட்டு போக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வெட்கப்பட்டு போக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளின் தலை நீர் உயர்த்த போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாக மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, ஒரு சின்ன அறிவிப்பு. வருகிற 17ஆம் தேதி நமது ஊழியத்துடைய 20வது ஸ்தோத்திர பண்டிகை பாளையங்கோட்டை ரயில்வே நிலையம் அருகில் இருக்கிற கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் வைத்து காலை 10 மணிக்கு நடக்க இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளுங்க. பண்டிகையில் எங்களோடு இணைந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வாங்க என்று உங்களை இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.